ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபியில் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீளமாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, நீளமாக நறுக்கி வச்ச 3 தக்காளி, முருங்கைக்காய் 2. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக சில பொருளை நம்ம வறுத்து அடிச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோரம்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். 2 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா 6, அதில் ஒரு 4 வேடிகை சில்லி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கலர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தாளிக்க எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, வெந்தயம், தேவையான அளவு உப்பு. குக்கரில் ஒரு 100 கிராம் கிட்ட தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 4 பல்லு பூண்டு, ஒரு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதை குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுலேயே நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். மீன் டைம் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை வறுத்தடிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சரிசி, காஞ்ச மிளகா, தேங்காய், ஜீரகம் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. அது கூடவே அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீன்வைல் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இதை குழம்புல சேர்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம குழம்பை இறக்கிடலாம். இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சூடான சாதத்துக்கு கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.